வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. சிக்கன் வாங்கும்போது ஒரு சிலர் மேல்புற தோல் பகுதியை நீக்கிட்டு வாங்கிடுவாங்க. அதுவே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தோலோடு சேர்த்து வாங்கி அப்படியே சமைத்து சாப்பிடுவாங்க இல்லையா? இந்த சிக்கனோட தோல் சாப்பிடலாமா கூடாதா, யாரெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கணுன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இப்போ 100 கிராம் அளவு சிக்கனோட தோல், இந்த சிக்கன் ஸ்கின் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது 100 கிராமில் கிட்டத்தட்ட 500 கலோரி இருக்குது. அதே மாதிரி 50 கிராம் அளவுக்கு ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஃபேட் அப்படின்னும் போது நல்ல கொழுப்பும் இருக்குது, கெட்ட கொழுப்பும் இருக்குது. ஆனால் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளில் சிக்கன் தோல் அப்படின்றது ஒன்றா இருக்குது. இதனால் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் புரத ஊட்டச்சத்துக்காக சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல் நீக்கிட்டு தான் நீங்கள் எடுக்கணும். தோல் எடுக்கிறது உங்கள் உடல் பருமனை இன்னும் அதிகப்படுத்திடும். இதனால் வெயிட் லாஸ்க்கு டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கனோட தோலை தவிர்க்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே மாதிரி 3 முக்கியமான நோய் பாதிப்பு இருக்கிறவங்களும் சிக்கன் தோல் சாப்பிடக்கூடாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமனாக இருக்கிறவங்க ஒன்று, நான் சொன்ன மாதிரி. ரெண்டாவது பிபி, அதாவது ஹை பிபி, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சிக்கனோட தோல் சாப்பிடக்கூடாது. அடுத்து நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்து HbA1c அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களும் சிக்கன் ஸ்கின்னை அவாய்ட் பண்ணுறது நல்லது. 3வது ரொம்ப முக்கியமாக, கெட்ட கொழுப்பு உங்கள் உடலில் அதிகமாக இருக்குது, டோட்டல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, LDLன்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் உங்கள் ரத்த பரிசோதனையில் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிக்கனோட தோல் சாப்பிடாம தவிர்க்கணும் இவங்கெல்லாம். ஆனால் சிக்கன் தோல் பொதுவாக எந்த ஒரு பிரச்சனை இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, எதுவுமே இல்லை, நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை மாட்ரேஷன் அளவோடு எடுக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன்னா இந்த சிக்கனோட தோல் நீங்கள் என்னதான் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே இது நம்ம உடலில் கொழுப்பு அதிகப்படுத்தும். இதனால் சிக்கன் எப்போவுமே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்கின்லெஸ்ஸாக தோல் நீக்கிட்டு வாங்கி சாப்பிட்றது தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஒருவேளை தோலோடு சேர்த்து சாப்பிட்றது உங்களுக்கு பிடித்திருக்கு, அந்த சுவை பிடித்திருக்கு அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை மாட்ரேஷன் அளவோடு சாப்பிட்றது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதுவும் தோலை தனியாக சமைத்து சாப்பிடாமல் சிக்கனோட சேர்ந்தபடி தோல் வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா பரவாயில்ல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்கின்னை மட்டுமே தனியாக சமைத்து சாப்பிடுவாங்க இல்லையா? அப்படி சாப்பிட்றது கெட்ட கொழுப்பையும் அதிகப்படுத்தும், உடல் பருமனையும் ஏற்படுத்தும். இதனால் சிக்கனோட சேர்ந்தபடி ஸ்கின் நீங்கள் வாங்கி சமைத்து சாப்பிட்றீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை, ரொம்ப அதிகபட்சம் 2 தடவை அப்படின்றதே போதுமானதாக இருக்கும். மற்ற நேரம் நீங்கள் சிக்கன் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸ்கின்லெஸ் சிக்கன், அதாவது தோல் நீக்கப்பட்ட சிக்கனை வாங்கி சாப்பிட்றதே நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். 2வதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் 3வதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். 2வது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா? இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா? கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம்.
1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3 மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.